ஒரு காலத்தில் இந்த கொய்யா இலை கிடைக்காதா, யார் வீட்லயாவது இருந்தால் ஒரு 5 இலை 10 இலை கொஞ்சம் கேட்டு பறிச்சுட்டு வாங்கன்னு இவரை சொல்லுவேன் பையங்களை காலையில் ஸ்கூலில் விட்டு வரும்போது. இப்போ நம்ம வீட்லேயே இருக்குது, போடத்தான் முடியறதில்ல. என்ன பண்ணுவேன்னா, இந்த இலைய வந்து ஒரு 5 இலை 10 இலை பறிச்சுட்டு இந்த பின்னாடி இருக்க அந்த பெரிய நரம்பை ரிமூவ் பண்ணிடுவேன். பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து பேஸ்ட் பண்ணியெல்லாம் போட்டிருக்கேன். இது என்னென்னா ரொம்ப ஒரு ட்ரை ஆகி ஒரு ஹேர் ஹெல்த்தியே இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த இலைய போட்டுகிட்டே வந்து சூப்பராக இருக்கும். ஈவன் நல்லா இருக்கிறவங்களும் இதை போட்டே வந்தீங்கன்னா வீக்லி ட்வைஸ் இதை கண்டிப்பாக போடுங்க. இந்த பேக் போட முடியாது, அவசர அவசரமாக போகணும்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி சுடு தண்ணிக்குள்ளே 1 2 பிச்சு போட்டு அந்த தண்ணியை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நல்லா ஊற்றி வச்சு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி வீக்லி த்ரைஸ் கூட நீங்கள் குளிக்கலாம். சூப்பராக இருக்கும். முடி வந்து சீக்கிரம் நரைக்காது. ஒரு சாஃப்ட் அண்ட் சில்கினஸ் இயற்கையாகவே கிடைச்ச மாதிரி இருக்கும். உங்கள் ஹேருக்கும் ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நாளைக்கு வரலட்சுமின்றதுனால நேற்றே கொஞ்சம் டோரெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இந்த டிசைன் வச்ச டோர் வாங்கும்போது எவ்வளோ கஷ்டம்னு துடைக்கும் போது தான் தெரியுது. இது மட்டும் இல்லை, எதுவாக இருந்தாலும் எந்த பொருள் வாங்கினாலும் மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விளக்கும் ஆல்சோ எல்லாம் கழுவி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. எல்லா பக்கம் தொடச்சாச்சு. மாயில தோரணம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கட்டணும். காஞ்சதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். ஈவினிங்க்கு மேலே தான் புதுசாக எல்லாம் மாட்டணும். ஓகே, நிறைய வேலை இருக்குது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப்